ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு குக்கு வித் கேஎஸ். இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து மட்டனுக்கு செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் பார்த்தீங்கன்னா, 3 வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகா, 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு நான் 1 தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம். மட்டன் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். மட்டனை நல்லா கழுவிக்கிங்க. நல்லா ஒரு 3 வாட்டி கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி எடுத்துக்கங்க மட்டனை. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மட்டனை. அப்புறம் ஒரு குக்கரில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் போடுங்க. வெங்காயத்தை நல்லா போட்டு நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிங்க. நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்தவுடனே பச்சை மிளகா போடுங்க. பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பயுமே நான் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு தான் அரைப்பேன் கறி குழம்பு, சிக்கன் குழம்புக்குன்னு. அந்த அரைச்சி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு வாசனையாக. அப்புறம் தக்காளி போட்டுக்குங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. உப்பு போடுங்க. உப்பு போட்டால் நல்லா வதங்கிடும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி ஓரளவுக்கு இந்த அளவுக்கு கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்ட் வந்தோடனே கறியை போடுங்க. கறியை போட்டுட்டு நல்லா மசாலாவோட ஒட்டுற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுங்க. ரொம்ப போடாதீங்க. ஒரு கொஞ்சமாக போட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 5 ஸ்பூன் போடுங்க. நல்லா வதக்கிங்க இந்த அளவுக்கு. அப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 விசில் மட்டன் நல்லா வேகணும். தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி 4லேருந்து 5 விசில் போட்டு வேக விட்டுருங்க. அப்புறம் அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி எடுத்துக்கங்க. தேங்காய் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு போடுங்க. சோம்பு போட்டு நல்லா அரைச்சிக்கங்க. இது கூட கசகசாவும் போடுவாங்க மட்டன் குழம்புக்கு. என்கிட்ட கசகசா இல்லை, அதனால் சோம்பு மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டோன்னே இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். அப்புறம் அந்த அரைச்சி வச்ச தேங்காய் இதில் அதில் ஊற்றுங்க. தேங்காய் இதில் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வைங்க ஒரு 10 நிமிஷம். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு கட் பண்ணிங்க. உருளைக்கிழங்கு பெருசாக தான் போடணும். ஒரு உருளைக்கிழங்கு போட்டாலே போதும். சும்மா வாசனைக்காக தான் போடுவோம். இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி போட்டு கடைசியில் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், மட்டன் குழம்பு நல்லா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சாப்பாடில் அப்பளத்தை வச்சு நல்லா இந்த மட்டன் குழம்ப ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.